அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் ஃபௌமியா ஃப்ரம் எஃப்எஃப் விஷன். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னோட ஒரு டே இன் மை லைஃப் vlog தான். இன்றைக்கி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். லாஸ்ட் வீடியோலேயே நம்ம கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுறதை வந்து பார்த்துருப்பீங்க. அதுக்கான அந்த சீட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்ஸில் வந்து போட்டு வச்சுருந்தோம். அது எல்லாத்தையும் வந்து வெளியில் தான் வச்சுருந்தேன். நைட் டைமில் வந்து உள்ளே எடுத்து வச்சுருவேன். ஏன்னா வந்து ஸ்னெயில் இல்லைன்னா ரேட் ஏதாவது வந்து டிஸ்டர்ப் பண்ணிடும் அப்படிங்கிறதுக்காக. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ணுறதுக்காக இட்லி மாவு வந்து அரைச்சி வச்சுருந்தேன். அதுவும் நல்லாவே பொங்கி வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி இட்லியே வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இட்லி செய்ய போகிறேன். எப்போதும் இட்லி மாவு அரைக்கிற மாதிரி இல்லாமல் இது வந்து 1:2 ரேஷியோவில் தான் வந்து நான் அரைச்சிருக்கிறேன். அதாவது 1 கப் உளுந்துக்கு 2 கப் வந்து அரிசி போட்டுட்டு அது கூட வந்து 1 கப் அளவுக்கு வந்து சோறு இல்லைன்னா வந்து அவல் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஊற வச்ச அவல் அந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ரைஸ் வந்து தான் சேர்த்து செஞ்சுருக்கேன். அதாவது சோறு சேர்த்துட்டு தான் வந்து அரைச்சிருக்கிறேன். பார்ப்போம் இட்லி எப்படி வருதுன்னு. ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, ரொம்பவே சூப்பராக வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி அந்த மாதிரி ட்ரை பண்ண போகிறேன். இட்லி வந்து நல்லாவே சாஃப்டாக சூப்பராக வந்துருந்துச்சு. ஆனால் இந்த ரேஷியோவில் போட்டால் நல்லா வருமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே தான் போட்டிருந்தேன். ஆனால் ரொம்பவே சூப்பர் சாஃப்டாக வந்திருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இட்லி கூட தால்ச்சா வந்து நேற்று வச்சது இருந்தது. அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து நான் சாப்பிட போகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு ரொம்பவே சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் மெனு தான். இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நமக்கு நிறைய இன்றைக்கி ஒர்க் இருக்குது. அதனால குயிக்காக வந்து நம்ம லன்ச் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து சிம்பிளான லன்ச் தான். ரசம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சார்டின் கிரேவி வந்து பண்ண போகிறேன். ரசம் வைக்கிறதெல்லாம் வந்து வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கிறேன். ஸோ அதனால் ரசம் ரெசிபிலாம் ஷேர் பண்ணல. இங்கே சார்டின் வைக்கிறத மட்டும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த கிரேவி வந்து ரொம்பவே சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். அதனால தான் இன்றைக்கி வந்து இதை ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நான் எடுத்துருக்கிறேன். இதை வந்து சின்ன சின்னதாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அதாவது மெலிசாக ஸ்லைஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி 3 வெங்காயத்தையும் வந்து சின்ன சின்னதாக வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ இது கூடவே வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். அதையும் வந்து சின்ன சின்னதாக அப்படி கீறி விட்டு சேர்த்துக்க போகிறேன். பச்சை மிளகாய் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் காரமாகவே சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி 4 பச்சை மிளகாய் எடுத்து நான் கீறி சேர்த்துக்கிறேன். இது கூடவே இந்த மாதிரி 2 கேன்டு ஃபிஷ் வந்து எடுத்துருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மேக்கரல் தான் இன்றைக்கி நான் வந்து எடுத்துருக்கிறேன். இதை வந்து உடச்சிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ சாஸ்லேயே வந்து ஆல்ரெடி இருக்கும் அப்படிங்கிறதுனால டொமேட்டோ வந்து நான் தனியாக இதில் வந்து நான் சேர்க்க மாட்டேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா ஒரே ஒரு டொமேட்டோ வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மீன் எல்லாத்தையும் இன்னொரு பவுலுக்கு வந்து நான் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நீங்கள் அப்படியே வந்து குக் பண்ணுறதா இருந்தாலும் குக் பண்ணலாம். ஆனால் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த மீனை உடச்சி விட்டுட்டு இதில் நடுவில் இருக்கிற முள்ளை மட்டும் நான் தனியாக எடுத்துருவேன். அதை வந்து நான் குக் பண்ணுறப்ப நான் சேர்க்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி தனியாக எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் அப்படியே சேர்த்து குக் பண்ணாலும் குக் பண்ணிக்கலாம். இதை வந்து ஏன்னா வந்து பிள்ளைங்கள்லாம் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால அந்த முள்ளை வந்து குத்திரமோ அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் முள் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே அப்படியே நல்லா குக்காகி தான் இருக்கும். அந்த முள்ளும் வந்து நல்லாவே சாஃப்டாக தான் இருக்கும். இருந்தாலும் வந்து எனக்கு அப்பையிலேருந்தே வந்து இந்த மாதிரி நான் முள்ளை எடுத்துகிட்டு சமைச்சு தான் இப்போ பழகிருக்கிறேன். அதனால் எப்போவுமே இந்த முள்ளை வந்து நான் தனியாக எடுத்துருவேன். இன்னொரு பாக்ஸ் மீனையும் வந்து அதே மாதிரியே வந்து நம்ம இதிலே பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி முள்ளை எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற இந்த நடுவில் இருக்கிற அந்த முள்ளை வந்து அப்படியே நான் எடுத்துருவேன். மீன் உடஞ்சாலும் பரவாயில்ல, இருந்தாலும் எனக்கு அந்த முள்ளோடு சமைக்கிறதுக்கு வந்து பிடிக்காது. ஸோ அதனால் வந்து அந்த முள்ளை மட்டும் நான் எடுத்துருவேன். ஸோ இதே மாதிரி தான் நான் எல்லா மீனையும் வந்து நான் எடுத்துக்க போகிறேன்.
வேறு ஏதோ மீனில் வந்து முள் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதை அப்படியே எடுத்து வச்சாச்சு. இந்த சைடில் அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை தான் வந்து சமைச்சிட்ருக்குறாங்க. சாறு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதான் செஞ்சிட்ருக்குறாங்க. நான் வந்து இங்கே சார்டின் கிரேவி வந்து வைக்கிறதுக்காக இங்கே பேன் ஹீட் பண்ணியிருக்கிறேன். அம்மா அதுக்குள்ளே இங்கே வந்து தேங்காய் பால் இருக்கான்னு கேட்டாங்க. தேங்காய் பால் வீட்டில் இல்லை. இந்த பாக்ஸில் உள்ள தேங்காய் பால் தான் இருந்துச்சு. ஸோ அதையே இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணியாச்சு. இதுவுமே நல்லா தான் இருக்கும். ஃப்ரெஷ் தேங்காய் பால் இப்போ வேணும்னாக்கா உடனே போய் நம்ம கடையில் வாங்கிட்டு தான் வரணும். இதுக்கப்புறம் வந்து போயிட்டு வாங்கிட்டு வரதுக்கு டைம் ஆகிடும் அப்படிங்கிறதுனால இந்த பாக்ஸில் இருக்கிற இந்த தேங்காய் பாலையே யூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே சாரின் கிரேவி வைக்கிறதுக்காக பேன் ஹீட் பண்ணியாச்சு. இதில் வந்து நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் வந்து இதில் சேர்த்துடலாம். இது கூடவே வந்து கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாய் அப்புறம் கருவேப்பிலை இதை வந்து சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கல அது விருப்பம் இல்லை அப்படின்னா பூண்டு மட்டும் வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாமே பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கிறேன். மிளகாத்தூள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் தக்காளி வந்து இதில் சேர்க்கலை. இது கூட வந்து பார்த்திங்கன்னா மீன் மசாலா வந்து நான் சேர்த்துருக்கிறேன். மீன் மசாலா இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கொஞ்சமாக மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள் 3மே சேர்த்துக்கலாம். என்கிட்ட மீன் மசாலா இருக்குது அப்படிங்கிறதுனால அதை வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அதை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம மீன் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறோம்ல அதை வந்து இதில் சேர்த்துடலாம். அந்த சாஸோடே தான் வந்து நான் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து லிட் போட்டு கவர் பண்ணி ஒரு 7 மினிட்ஸ் to 8 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லாவே சூப்பராக வந்து குக் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணுறப்பவே நல்லா மணமாக இருந்துச்சு. இது மேலே கொஞ்சமாக மல்லி இலை மட்டும் நான் வந்து தூவி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ப்ராக்கோலி ஃப்ரை தான் வந்து பண்ண போகிறேன். ப்ராக்கோலி வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து சுடு தண்ணியில் போட்டு பிளான்ச் பண்ணி எடுத்துட்டேன். அதாவது நல்லா வந்து சூடாக இருக்கிற தண்ணியில் வந்து கொஞ்சம் நேரம் போட்டு அதை வந்து எடுத்துடணும். நல்லா குக் ஆகக்கூடாது. இது வந்து லைட்டாக அந்த கலர் மட்டும் நல்லா வைப்ரண்ட்டாக வரதுக்காக. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் வெறும் சிக்கன் ஃப்ரை பண்ணுற அந்த ஃப்ளார் மட்டும் தான் சேர்த்துட்டு வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறது வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரசத்துக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து நான் ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ இதே வந்து நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு பக்கத்தில் இருக்கிற ஹார்ட்வேர் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். இங்கே எதுக்காக வந்திருக்கோன்னா கார்டனிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தோம்ல, அதுக்கு வந்து கொஞ்சம் கல்லெல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. சரி வந்து நம்ம கார்டன் பெட் செய்கிறதுக்கு வந்து ஒரு கல் யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் கல் வாங்குறதுக்காக தான் இங்கே வந்து வந்திருந்தேன். அதுக்கப்புறம் கார்டனிங் டூல்ஸ் எதுவும் வேணும்னா கூட இங்கேயே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மண்வெட்டி வந்து வீட்டில் இல்லை, அதையும் சேர்த்து இங்கே வாங்கிட்டு போயிடலான்னு வந்தேன். அப்படியே தசீமியும் ஸ்கூல்லேருந்து அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. என்னாச்சு சொல்லு, பேச மாட்டியா? சொல்லு என்னாச்சு, என்ன பிரச்சனைன்னு மட்டும் சொல்லு என்கிட்ட. சொல்ல மாட்டியா? சரி பரவாயில்ல, சொல்லிட்டு மட்டும் வாய முடிக்க. என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு வாய முடிக்க. டீச்சர் வந்து டபுள் டீச்சர் வந்து ஸ்கோல்ட் பண்ணாங்க. வந்து நான் வந்து கீப் டாக்கிங்கா? யார்கிட்ட பேசிட்டு இருந்த? சொல்லு, யார்கிட்ட பேசுன? மா நான் வந்து ஹேண்ட் தான் வச்சேன். நான் டீச்சர் தான் ஸ்கோல்ட், டபுள் டீச்சர் தான் ஸ்கோல்ட் பண்ணாங்க. டபுள் டீச்சரா? 2 டீச்சரா? ஆமா. ஓகே, என்ன ஸ்கோல் பண்ணாங்க? நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் புக்கு வந்து டங்க் நான் வந்து கை வைக்கிறேன். அதுக்கு என்ன சொன்னாங்க டீச்சர் உன்கிட்ட? இல்ல நான் வந்து வாய் மூடி நான் வந்து டீச்சர் லத்தா வராங்க சொல்றாங்க. நான் ஸ்ட்ரைட்டா இல்லை
வெயிட் டீச்சர் அலெக்சிஸ் பார்த்தாங்க. அவ ஸ்கோட் பண்ணா. அப்போ டீச்சர் லதா கால் பண்ணா. அப்போ டீச்சர் லதாவோ ஸ்கோல் பண்ணிட்டோம். என்னத்துக்கு ஸ்கோல் பண்ணாங்க? கீப் டாக்கிங்கா? இல்ல, ஆ keep putting my hand for a friend. சரி, ஓகே ஓகே, பரவாயில்ல. சரி, எந்தெந்த டீச்சர் திட்டினாங்க? ரெண்டு மீ டீச்சர் தான். அது எந்த 2 டீச்சர்? இங்க வா, நான் கேமரா இங்க தான் வச்சிருக்கேன். டீச்சர் லதா and டீச்சர் அலெக்சிஸ். என்ன பண்ணலாம்? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்? ஸ்கூலில் வந்து டீச்சர் வந்து திட்டாங்களாம். அதுதான் வந்து இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்கிறாரு. நம்மளும் வந்து வீட்டுக்கு வந்ததுமே வந்து கார்டன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் பண்ணிகிட்ருக்குறோம். சரியான வெயிலாக இருக்குங்க. ஏன் இந்த நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் நமக்கு அப்படியே டைம் ஓடிடும். அப்புறம் பண்ணலான்னு. அதனால் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு தான் ஸ்டார்ட் பண்ண வந்தாச்சு. தசீமும் வந்து நமக்கு வந்து கல்லெல்லாம் எடுத்து வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கிறாரு பாருங்கள். சரி, இப்போ நான் அடுக்க ஆரம்பிச்சிடறேன். அப்போனா இங்கே வந்து கார்டன் பெட் செய்கிறதுக்காக தான் வந்து கல்லெல்லாம் வந்து அடுக்கிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக எப்படி அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லாமல் தான் வந்து ஆரம்பிச்சிருந்தோம். அப்புறம் வந்து சரி கல்லெல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. அதை அப்படியே வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். ஆனால் இன்றைக்கே வந்து ஃபுல்லாக முடிக்க முடியுமா என்னன்னு தெரில. ஏன்னா கல் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் கவனிக்கிறோம் கல் வந்து சுத்தமாக பத்தாதுன்னு. ஏன்னா நாங்கள் வாங்கிட்டு வந்தது வந்து பார்த்திங்கன்னா 100 கல் மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். மிச்ச கல்லெல்லாம் வந்து இன்ஷால்லா நாளைக்கு தான் போய் வாங்கணும். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்டர் மட்டும் நம்ம கட்டுற மாதிரி இப்போ வந்து கட்டியாச்சு. இது எப்படின்னா கல் நம்ம சும்மா தான் அடுக்கிட்டு இருக்கோம். ஒன்று மேலே ஒன்று வரிசையாக அப்படியே அடுக்கிட்டு இருக்கோம். பார்டர் மாதிரி இப்படி கட்டி வச்சிட்டோம்னாக்கா இன்ஷால்லா அதுக்கப்புறமா நமக்கு வந்து கார்டன் பெட் செய்கிறதுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து அடுக்கிட்டு இருக்கோம். ஹஸ்பண்டும் வந்து நிறையா ஹெல்ப் பண்ணாங்க இன்றைக்கி. அவங்க வந்து இவ்வளோ ஹெல்ப் பண்ணனா கண்டிப்பாக இவ்வளோ நான் பண்ணியிருக்கவே முடியாது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தோம்னா அதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா க்ரோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா ஒன்று தான் க்ரோ ஆகிருக்கு. இதில் எதெல்லாம் க்ரோ ஆகிருக்குன்னா வெண்டைக்காய் வந்து க்ரோ ஆகிருக்கு. அப்புறம் வந்து இது வந்து பீன்ஸ், அப்புறம் வந்து அவரைக்காய், இது 3மே வந்து இப்போ க்ரோ ஆகி வந்திருக்கு. அப்புறம் வந்து மற்றதெல்லாம் ரொம்ப குட்டியாக வந்து க்ரோ ஆகிருக்கு. அதெல்லாம் வந்து என்னென்ன அப்படிங்கிறது வந்து நான் வந்து வைக்கிறப்ப நான் காமிக்கிறேன். இப்போ லன்ச் டைமும் ஆயிடுச்சு. நம்ம சமைச்சு வச்சுட்டு போனதும் நல்லதாக போச்சு. ஸோ இங்கே வந்து சாப்பாடும் வச்சாச்சு. பார்த்திங்கன்னா ரசம் தான் வந்து இன்றைக்கி வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்கோலி வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. ஏற்கனவே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம், அதை ஃப்ரை பண்ணியாச்சு. கீரை சாறு வந்து வச்சுருக்குறாங்க. அப்புறம் இந்த சார்டின் கிரேவி இருக்குது. ஸோ அவ்வளோதான். நல்லா சூப்பராக சாப்பாடு வந்து ரெடி ஆகியாச்சு. கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து வேலையை வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். எங்கள் வீட்டில் சாப்பாடுக்கு என்ன இருக்கோ இல்லையோ வத்தல் வந்து கண்டிப்பாக பொரிச்சு வச்சிடணும். அதையும் இன்றைக்கி வந்து பொரிச்சு வச்சாச்சு. ஒரு சிம்பிளான சாப்பாடாக இருந்தாலும் நல்லா டேஸ்டியாகவே இருந்தது. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் போல் நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 4:30க்கு மேலே தான் நாங்கள் வந்து திரும்ப கார்டன் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தசீனும் வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏன்னா காலையில் வேலை பார்க்குறப்ப தசீன் வந்து ஸ்கூலுக்கு போயிருந்தாங்க. அவன் 2:30க்கு மேலே தான் வந்தான். ஸோ அதனால் அவர் வந்துட்டு அவரும் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கிறாரு பாருங்கள். நம்ம இந்த வெஜிடபிள் கார்டன் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து நிறையா புல் வந்து வளர்ந்துருக்கு. ஏற்கனவே வந்து இன்னொரு பக்கம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம வந்து புல் வந்து போட்டிருந்தோம். அது வந்து அதுக்கு மேலே வளராது, அது ஓரளவுக்கு தான் வளரும். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீயாக வெஜிடபிள் கார்டன் பண்ணணும்னு தான் விட்டு வச்சுருந்தோம். அந்த இடம் ஃபுல்லாகவே நிறையா புல் வளர்ந்துருச்சு. அதுதான் வந்து இப்போ மண்வெட்டி வச்சு இந்த மாதிரி கொத்தி விட்டுட்டுருக்கிறேன். இதெல்லாம் கொத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இங்கே வந்து கார்டனிங் வந்து நம்ம பண்ண முடியும். ஏன்னா இது வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம். ஸோ புல் எல்லாத்தையும் இப்போ கொத்தி விட்டு இந்த இடத்த கிளியர் பண்ணுறது தான் இன்றைக்கி எங்களோட வேலை. இப்போ இந்த பார்டர் மாதிரி கட்டியிருக்கோம்ல, இது உள்ளே இருக்கிற இந்த புல் எல்லாத்தையும் இப்போ கொத்தி எடுக்கிறது தான் வேலை. தசீன் வந்து மண்வெட்டி வச்சு கொத்திட்டு இருக்கிறான். நான் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி கையாலேயே வந்து பிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன்.
ஓரளவுக்கு இங்கே இருந்த புல் எல்லாத்தையும் கொத்தி கிளியர் பண்ணியாச்சு. அந்த பேக் ஃபுல்லாக வந்து புல்லை தான் அள்ளி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இன்றைக்கி முடிக்கிறதுக்கே வந்து 7 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. இந்த பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் தான் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. புல்லுக்கு தண்ணி ஊற்ற சொன்னால் அவன் வந்து தசீம் மேலே வந்து தண்ணி அடிச்சிட்ருக்கான். சரி, இன்றைக்கி வேலை வந்து பார்த்திங்கன்னா இதோட முடிஞ்சு. இந்த வீடியோவும் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.